மறுபடியும் எல்லாரும் அய்யனார் துணை வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நிலாவும், சோழனும் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பூட்டி இருக்கிற சீல் வச்சிருக்கிற வீட்டுக்குள்ள வந்துட்டு ஓட்ட பிரிச்சு நம்ம சோழன் போய் உயில தேடிட்டு இருக்கிறாரு. அதுக்கு சூப்பரா ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க. பல்லவனையும், பாண்டியையும் வச்சு அவங்க பெரியப்பாவ மிரட்டி, அந்த உயில வந்து நடேசன் தான் வச்சிருக்கான். அவன் தொலைச்சுட்டான் அப்படின்றத வந்து அவர் வாயால உண்மைய வாங்கிர்றாங்க. அவங்க வீட்ல இப்ப உயில் இல்ல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருது. அதனால நிலா இப்ப என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா அந்த உயில் வந்துட்டு நம்ம வீட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, அவங்க வீட்ட விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடியே தேடி எடுத்து வச்சிருந்திருக்கலாம். சரி இப்போ நம்ம சோழனோட பெரியப்பா டார்ச் அடிச்சுக்கிட்டே வந்துட்டு தேடுறாரு. வீட்ல யாரும் இருக்காங்களா என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு. பட் வீட்ல வந்து யாருமே இல்ல. ஸோ அங்கருந்து பார்த்துட்டு அவங்க போயிர்றாங்க. ஆனா உள்ள வந்து சோழன் எல்லா பெட்டியுமே தேடி எடுத்து அதில உயில வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா நிலா கிட்ட வந்து "உயில் கிடைச்சிருச்சுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிளம்பி இப்ப ஹோட்டலுக்கு வராங்க. வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. நடேசன் கிட்ட "அ அங்கிள் உயில் கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? உயில் கிடைச்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா அங்கிள் உயில் கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷத்துல, "இது எங்கம்மா வச்சிருந்தேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நம்ம வீட்ல தான் இருந்துச்சு" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது நம்ம வீட்ல தான் இருந்துச்சா? அந்த சீல் வச்ச வீட்டுக்குள்ள எப்படி போன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இதுக்கு தான் அங்கிள் நான் அப்பயே உங்ககிட்ட கேட்டேன். ஏதாவது இருக்குதா பாருங்க, பாருங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்க கேட்டீங்களா? இப்போ அந்த உயில தேடி எடுக்கிறதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்போ இந்த உயில் கிடைச்சிருச்சு. இத வந்து நாளைக்கு நம்ம கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்ட வந்து சீல் வச்சத எடுத்துருவாங்க அங்கிள். நாம அதுக்கப்புறமா இந்த வீட்ட நம்ம உங்க பேர்ல இருக்கிற இந்த உயில வந்து நம்ம பட்டா போட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ரொம்ப சந்தோஷம்மா. நீ என் வீட்டுக்கு வந்த மருமக மட்டும் இல்லம்மா, என்னோட மகம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன அங்கிள் நீங்க நம்ம வீட்ல இருந்து வந்ததுக்கப்புறம் நீங்க தூங்கவும் இல்ல, சாப்பிடவும் இல்லங்கிறது எனக்கு தெரியும். அந்த வீட்ட நாங்க எவ்வளோ மிஸ் பண்றோமோ இல்லையோ, நீங்க வந்து பிறந்து, வளர்ந்து, வாழ்ந்து குழந்தைங்கள்லாம் வந்து குழந்தைகள் எல்லாத்தையும் நீங்க வளர்த்துருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் அங்கிள். அதனால கண்டிப்பா அந்த வீட்டோட உயில வந்து கண்டுபிடிக்கணும்னு நெனச்சு தான் பெரிய பாடுபட்டுட்டோம் அங்கிள்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சோழன் வந்துட்டு, "ஆமாமா. எப்படியோ உங்க அண்ணன் வாயிலருந்து உண்மைய வர வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்க பட்ட கஷ்டம் இருக்குதே! ஏய்யா வீட்டுக்குள்ளேயே உயில வச்சுக்கிட்டு உயில காணோம், உயில காணோம்னு எல்லார் இடத்துலயும் தேட விட்டுட்டியேய்யா எப்படி?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லடா எனக்கு அது அப்ப வந்து பெருசா எதுவும் தெரியல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத வச்சு நாளைக்கு நம்ம அ லாயர் கிட்ட பேசி இந்த உயில வந்துட்டு நம்ம கோர்ட்ல சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, அந்த வீடு நமக்கே சொந்தமாயிரும். அது மட்டும் இல்லாம அந்த உயில வச்சு நம்ம பட்டா போட்டுக்குருவோம். கவலைப்படாதீங்க" அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. சேரன் வந்துட்டு, "ரொம்ப சந்தோஷம்டா. எப்புட்றா நம்ம வீட்டுக்குள்ள போன? சீல் வச்ச வீட்ட பிரிக்கக்கூடாதுல்ல. சீல உடைச்சுட்டுனா அதுக்கும் கேஸ் போடுவாங்கல்ல. என்னடா பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லண்ணே 2 பேருமே செவுரு ஏறி தானே குதிச்சோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா சொல்ற? நிலாவுமாடா?" அப்படின்னு. "ஆமாண்ணே கேட்லயே வந்துட்டு ஏறி வந்துட்டோம். அதுக்கப்புறமா மாடியில நம்ம ஓட்ட தானே பிரிச்சு உள்ள இறங்குனேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா நிலா இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே நம்ம வீடு மறுபடியும் நமக்கு கிடைக்கணும்னா எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சேரனும், சோழனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "நம்ம வீடா? அப்போ நிலா நம்ம வீட்லயே செட்டில் ஆயிருவாங்க. நம்ம பொண்டாட்டியா மாறிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்துட்டு சந்தோஷப்படுறாரு. "ரொம்ப நன்றிம்மா. நாங்க இப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம உயில் நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அப்ப நம்ம நாளைக்கே வீட்டுக்கு போயிடலாமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே நாளைக்கு போய் கோர்ட்ல இது மாரி சப்மிட் பண்ணுவோம். பண்ணதுமே கோர்ட் ஆர்டர் போட்டாங்கன்னா, நமக்கு வந்து நம்ம வீட ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்கண்ணே. அது மட்டும் இல்லாம அந்த வீடு நமக்கு தானே. அதுக்கப்புறமா அந்த வீட்ட நம்ம எப்படி எடுத்து கட்டணும்னாலும் கட்டிக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு, "ஆமா அண்ணே. நீங்க ஆர்க்கிடெக்ட் தானே. இந்த வீட இன்னும் எப்படிலாம் மாடுலேட் பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க சரியா? செம்மையா கட்டிறலாம்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷத்துல இருக்கிறாங்க. நடேசன் வந்துட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறாரு. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நடேசன் வந்து சொல்றாங்க, "நான் அந்த வீட்டுக்கு திரும்பி போவோமா, போக மாட்டோமான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னோட உயிர் போகும்போது, நான் அந்த வீட்ல தான் என்னோட உயிர் போகணும்னு நான் நெனச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம பிள்ளைகளுக்காக இருக்கிறது அது ஒண்ணு தான். இதுவரைக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் எதுவுமே சம்பாரிச்சது கிடையாது. ஆனா இந்த வீட்டையும் நம்ம இப்ப இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நைட்டும் பகலும் தூக்கமே இல்லம்மா. நீ சொன்ன மாதிரி நான் 3 நாளா சாப்பிடவும் இல்ல. எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த வீட்ட மீட்டெடுக்கிறதுக்கு நீ எவ்வளோ போராடியிருப்பன்னு எனக்கு புரியுது. ஒரு பொம்பள பிள்ளை இப்படிலாம் வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்க. ரொம்ப நன்றிம்மா. உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னே எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன அங்கிள் சின்ன பிள்ளை மாரி நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க? நம்ம வீடு அங்கிள். நம்ம அந்த வீட்ட நம்ம அப்படி விட முடியுமா? என்ன நீங்க முன்கூட்டியே கொஞ்சம் யோசிச்சு, அ உயில பத்திரமா வச்சிருந்து நீங்க அப்பயே பட்டா
பட்டா போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்காது. அந்த வீடெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். சுத்தி இருக்கிற நிலம் தான் வந்து உங்க அண்ணனுக்கு சொந்தம். இன்னொரு வீடு உங்க தங்கச்சிக்கு சொந்தங்கிறது அவங்களுக்கு எழுதி குடுத்த உயில் தான். நீங்க சொன்ன மாதிரி உங்க வீ இந்த வி இந்த வீட்ட உங்க அப்பா உங்களுக்கு தான் எழுதி குடுத்துருக்காரு. நீங்க ஒண்ணும் பொய் சொல்லவே இல்லைல. அதனால தான் அந்த வீடு நமக்கு திரும்பவும் கிடைக்க போகுது. நீங்க கவலையே படாதீங்க அங்கிள். நீங்க நேர்மையா இருந்ததுனால தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோளன் இருந்துட்டு, "ஆமா, இவரு மொதலயே இத பண்ணியிருந்தா, இவ்வளோ ரிஸ்க் தேவையா? யப்பா! நீ வேறன்னு தேடிட்டு இருக்கும்போது பெரியப்பா வந்துட்டாரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நானாவது வீட்டுக்குள்ள இருக்கேன். எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிருவேன். பாவம் நிலா ஓட்டு மேல இருக்கிறாங்க. தவறி கீழ விழுந்தாங்கன்னா, அவ்வளோதான் கீழ விழுந்தது தான். என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. ரொம்ப பயமா இருந்துச்சு. எப்படியோ ஓட்ட பிடிச்சுட்டு எப்படியோ வந்துட்டு மறைஞ்சு இருந்துட்டாங்க பாவம். அதனால நிலா தானே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ரொம்ப நன்றிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. மாத்தி மாத்தி இப்படி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அடுத்து என்ன நடக்கணுமோ அத பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இப்போ சந்தோஷத்துல இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஹேப்பியா இருக்குது. மறுபடியும் அந்த வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வானதி வேற வந்துடுறாங்க. வந்துட்டு, "என்ன பாண்டி இன்னைக்கு நீ கடைக்கு வரவே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. "உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா? எங்க வீட்டோட உயில் கிடைச்சிருச்சு எங்களுக்கு. நிலா சோழனோட ஒய்ஃபும் தான் ரிஸ்க் எடுத்து அந்த பத்திரத்த கொண்டு வந்திருக்காங்க. திரும்பவும் எங்க வீடு எங்களுக்கே சொந்தமாயிருச்சு" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. "என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, அ நிலாவும் சோழனோட ஒய்ஃப் தான் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உயில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்களால தான் எங்க வீடு திரும்பவும் கிடைக்க போகுது. நாங்க கூட இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதானே, உங்களால புகழ்ந்து பேசலான்னு இருக்க முடியாதே. அவங்களுக்கு என்ன? அவங்க வேலைய பார்த்துட்டு போக வேண்டியது தானே. நீங்க அந்த வீட்டுக்கு இருந்தா என்ன? அந்த வீட்ல இல்லைன்னா என்ன?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உன்கிட்ட பேசினேன் பாரு, என்னைய செருப்பால அடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. "என்ன பாண்டி நீ இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அது என்ன உனக்கு அவங்கள பேசினா மட்டும் அவ்ளோ கடுப்பாகுது? என்னமோ சொல்ற? என் வீட்டோட நிஜ மருமக மாதிரி அப்படிங்கிற. அவங்கள அப்படியே போய் தொலைய வேண்டியது தானே. எதுக்கு திருப்பி உங்க கூடவே இருக்காங்கன்னு கேட்குற? என்னதான் இருந்தாலும் பிடிச்சு கல்யாணம் பண்ணாங்களோ, பிடிக்காம கல்யாணம் பண்ணாங்களோ, எப்படியோ அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்பயும் சட்டப்படி அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் தான்" அப்படின்னு சொன்னாங்க. "ஆமா, அதுதான் விவாகரத்து ஆக போகுதே. அதுக்கப்புறம் அந்த வீட்ல அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது?" அப்படின்னு சொல்றாங்க. "அது கோர்ட் இன்னும் முடிவு பண்ணல. தேவையில்லாம நீ இனிமே அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் நாம வந்து எப்பயுமே பேச முடியாது பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பாண்டியா அவங்களுக்காக நீ என்னை எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, "கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுறியாடி? எப்ப பேசினாலும் அவங்களையே கரைச்சு கரைச்சு கொட்டிட்டு இருக்கிற. நாளைக்கு ஒரு வேளை சோழனோட ஒய்ஃபு நான் சோழன் கூடயே சேர்ந்து வாழப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்ல தங்கியிருந்தா, அ இருந்துட்டாங்க நிரந்தரமா அப்படின்னா, நீ அவங்கள பிரிச்சுருவ போல இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அவங்களுக்கு தான் பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க சேர்ந்து வாழுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சேர்ந்து வாழுவாங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்னு தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வானதி இருந்துட்டு, அவங்க இருக்கிற வீட்லலாம் என்னால இருக்க முடியாது. அப்படி அவங்களே வாழணும் அப்படின்னு வாழ்ந்தாலும் கூட, நான் உன்னைய தனி குடித்தனம் கூட்டிட்டு வந்துருவேன். கண்டிப்பா அவங்க எல்லார் கூடயும் உன்னைய இருக்க விடவே மாட்டேன். அப்படின்ற மாதிரி வானதி சொல்றாங்க. "நீ என்னைய கல்யாணம் பண்ணவே இல்ல. லவ் தான் பண்ணிட்டுருக்க. அதுக்கு முன்னாடி எங்க மொத்த குடும்பத்தையும் நீ பிரிச்சுருவேன்னு சொல்ற பார்த்தியா? உனக்கு அவங்க எவ்வளவோ பரவால்ல. நாங்க சிதறி போயிறக்கூடாது அப்படின்னு எங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு, அந்த வீடு திரும்ப கிடைக்கிறதுக்கு அவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. நீ ஈஸியா என்னைய பிரிச்சு தனி குடித்தனம் கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்லி சொல்ற. உன்னை விட எங்க குடும்பம் தான் எனக்கு முக்கியம். ஃபோன வைக்கிறியா? இனிமே ஃபோன் போடாத" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி திட்டிட்டு ஃபோன வச்சர்றாங்க.